ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாளில் நம்முடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்குறோம். என்னுடைய குற்றங்கள் எல்லாம் மன்னிங்க, எங்களை பரிசுப்படுத்துங்க, தகுதிப்படுத்துங்க, தூய்மைப்படுத்துங்க. ஆண்டவருடைய பிரசன்னம் கிருபை எங்களோடு கூட இருப்பதாக. இந்த நாளின் தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. உம்முடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம், ஒப்புக் கொடுக்குறோம் சுவாமி. இயேசுவின் நாமத்திலேயே கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தூயவனே தூயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. வேறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே, நீரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்கச் செய்யுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுதே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் வர்ணைந்து கொள்ளுமே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் வர்ணைந்து கொள்ளுமே. விலை போகாத பாத்திரம் நான் விரும்புவார் இல்லையே. விலையில்லா உன் கிருபையால் உகந்ததாக்கிடுமே. தடைகள் யாவும் நீக்கியம்மை தம்மை போல் மாற்றிடுமே. உடைத்து என்னை உந்தனுக்கே உடைமை ஆக்கிடுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. மண்ணாசையில் நான் மயங்கியே மெய் வழி விட்டகன்றேன். மண்ணாசையில் நான் மயங்கியே மெய் வழி விட்டகன்றேன். கண் போன போக்கை பின்பற்றியே கண்டேன் இல்லை இன்பமே. காணாமல் போன பாத்திரம் என்னை தேடி வந்த தெய்வமே. வாழ்நாளெல்லாம் உம் பாதம் செல்லும் பாதையில் நடத்திடுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னை
பிரியமானவர்களே, இந்த நாளில் நாம் எடுத்திருக்கிற வேத பகுதி பரிசுத்த பவுல் அப்போஸ்தலன் தீமோத்தேயுவுக்கு எழுதின 2வது நிருபம். பரிசுத்த பவுல் அப்போஸ்தலன் தீமோத்தேயுவுக்கு எழுதின 2வது நிருபத்தை எடுத்துக்கொள்வோம். பரிசுத்த பவுல் அப்போஸ்தலன் தீமோத்தேயுவுக்கு எழுதின 2வது நிருபம் 2ஆம் அதிகாரம். 2வது நிருபம் 2ஆம் அதிகாரம் 20-21 வசனங்கள். 2 தீமோத்தேயு 2:20-21. ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகளில் சில கனத்திற்கும் சில கனவீனத்திற்கும் ஆனவைகள். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானனுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாக இருக்கிறான். பாத்திரங்கள், எஜமான் வீட்டில் இருக்கிற பாத்திரங்களை குறித்து இங்கே அதை வைத்து ஒரு உதாரணமாக இங்கே பவுல் பேசுகிறார். ஆண்டவருடைய கையில நாம் ஒரு பாத்திரங்களாக இருக்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய பாத்திரம் எப்படிப்பட்டதாய் இருக்க வேண்டும்? உபயோகமுள்ள பாத்திரமாக இருக்க வேணும். பரிசுத்தமாக்கப்பட்ட எஜமானுக்கு உபயோகமான நற்கிரியைக்கு ஆயத்தமான பாத்திரமா இருக்கும். நம்முடைய பாத்திரம் எப்படி இருக்கணும்? ஓட்ட உடசலா இருந்தால் அதில் ஒன்றும் பண்ண முடியாது. உடைந்த ஓட்ட உடசலா இருக்கிற பாத்திரத்தில் எதையும் தேய்க்க வைக்க முடியாது, எதையும் ஊற்ற முடியாது, எதையும் வைக்க முடியாது, இல்லையா? அதுபோல் அழுக்கு நிறைந்த பாத்திரத்தில் எந்த ஆகாரத்தையும் நான் வைக்க முடியாது, எதையும் சேர்த்து வைக்க முடியாது. அது உடல் நலத்துக்கு கேடாயும். அழுக்கு இருக்கக்கூடாது. அதில் அது சுத்தமான பாத்திரமாக இருக்க வேணும். எந்த நேரமும் உபயோகத்துக்கு ஏற்ற பாத்திரமாக இது இருக்க வேணும். சில பாத்திரங்கள் எல்லா சமயத்திலும் உபயோகப்படுத்த முடியாது. எல்லா சமயத்திலும் உபயோகப்படுத்தப்படுகிற அளவுக்கு அது ஒரு நல்ல பாத்திரமாக இருக்க வேண்டும். இட் ஷுட் பி ஹேண்டி. அது நல்ல கையில் உபயோகப்படுத்தப்படுகிற அளவுக்கு உபயோகமான ஒரு பாத்திரமாக, பயன்படுகிற பாத்திரமாக இருக்க வேண்டும். பார்க்க அழகாக இருந்தால் மட்டும் போதாது, அது பயன்படுகிற பாத்திரமாக இருக்க வேணும். நம்முடைய பாத்திரம், நம் கையில் இருக்கிற பாத்திரம் சுத்தமானதாக, பயன்படத்தக்கதாக இருக்க வேண்டும் என்று நாம் சொன்னோம் இல்லையா? இங்கே ஆண்டவராகிய எஜமானனுக்கு பயன்படத்தக்க பாத்திரமாக, கனத்துக்குரிய பாத்திரமாக இருக்க வேண்டும் என்று தீமோத்தேயுவுக்கு பவுல் அப்போஸ்தலன் புத்தி சொல்லுகிறார். கனத்திற்குரிய பாத்திரம் இப்படிப்பட்டதாக இருக்கணும், பரிசுத்தமாக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். இங்கே பரிசுத்தத்தை குறித்து பவுல் எழுதும்போது அநேக காரியங்களை எழுதுகிறார். இங்கே 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் சீர்கேடான வீண் பேச்சு, 22ஆம் வசனத்தில் பாலியத்துக்குரிய இச்சை, 23ஆம் வசனத்தில் புத்தியினம், அயுக்தமான தர்க்கங்கள், 24ஆம் வசனத்தில் சண்டை பண்ணுவது, 26ஆம் வசனத்தில் பிசாசனுடைய இச்சை என்று இப்படி பலவிதமான பாவங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இவைகளையெல்லாம் விட்டு விலகு தீமோத்தேயுவே, இவை எல்லாவற்றையும் விட்டு விலக வேண்டும் என்று பவுல் சொல்லுகிறார். இப்படிப்பட்ட சீர்கேடான பேச்சுகள், நம்முடைய பேச்சு நடவடிக்கைகள், தேவையில்லாத உலக கவர்ச்சிகள், இச்சைகள், புத்தியினங்கள், சண்டைகள், பொறாமைகள், தர்க்கங்கள், பிசாசின் பிடியில் இருக்கக்கூடிய பலவிதமான அசுத்தங்கள், பாவங்கள், வெறுப்புகள், பகைகள், இவற்றையெல்லாம் வைத்துக்கொண்டு நான் கனத்துக்குரிய பாத்திரமாக இருக்க முடியாது. நான் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். அதைத்தான் பவுல் சொல்லுகிறார். நான் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். தீமோத்தேயுவே, நீ பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். You should be a clean vessel. இப்படிப்பட்ட பாவங்களை வைத்துக்கொண்டு தேவனுடைய பயன்படுத்த முடியாது. சுத்தமில்லாத பாத்திரமாக, அழுக்கு அசுத்தம் நிறைந்த பாத்திரமாக இருந்தால் தேவன் எப்படி பயன்படுத்த முடியும்? பயன்படுத்த முடியாது, உபயோகப்படுத்த முடியாது, உபயோகமானதாக இருக்காது. ஒருவேளை பெருமை இருக்குமானால், தாழ்மை இல்லாத நிலை இருக்குமானால் ஆண்டவனை உபயோகப்படுத்த முடியாது.
நான் கனத்துக்குரிய பாத்திரமாக இருக்க முடியாது. நான் ஆண்டவர் விரும்புகிறபடி அவருடைய சித்தத்துக்கு அர்ப்பணிக்கிற எல்லா சமயத்திலும் உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு நிலையில எல்லா நற்கிரியையும் செய்வதற்கு ஆண்டவர் என்னை வணைய வேணும். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 18ஆம் அதிகாரத்தில் குயவன் பானை வணைவதை குறித்து நாம் வாசிக்கிறோம். அவனுக்கேற்றபடி அவருக்கு சித்தமானபடி அந்த பானையை குயவன் வரைகிறதாக அங்கே நாம் பார்க்கிறோம். அப்படி அவருக்கு ஏற்றபடி அந்த பானையை அவர் வரைவதனால, அவருடைய சித்தப்படி அவருக்கு ஏற்றபடி வரைவதனால அது பயனுள்ள பாத்திரமாக மாறுகிறது. அது பயனுள்ள பாத்திரமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, அவருடைய சித்தப்படி நற்கிரியை செய்ய தகுதியுடைய ஒரு பாத்திரமாக ஆண்டவர் வணைய வேண்டும். நம்மை ஆண்டவர் வணைய வேண்டும். அவருடைய சித்தத்துக்கு அர்ப்பணிக்கப்பட்டவர்களாக நாம் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். அப்படி என்றால் அவருக்கு சித்தமானபடி நான் இருந்தால்தான் நான் நற்கிரியை செய்ய ஆண்டவர் என்னை தகுதிப்படுத்துகிறார். எப்படி இருந்தால், எப்படிப்பட்ட பாத்திரமாக இருந்தால் நான் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பேன், நல்ல கிரியைகளை செய்வதற்கு, நல்ல கிரியைகளை வெளிப்படுத்துவதற்கு நான் தயாராக இருப்பேன் என்பது தெரிந்தால்தான் ஆண்டவர் என்னை பயன்படுத்த முடியும். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மை பயன்படுத்த முடியும். எல்லா நற்கிரியைகளுக்கும் நன்மைகளுக்கும் செய்வதற்கு ஏற்ற உகந்த பாத்திரமாய் ஆண்டவர் என்னை வணைந்து கொண்டிருக்கிறார். அதற்கு நான் ஆண்டவருடைய சித்தத்துக்கு அடிபணிந்து, ஆண்டவரே என்னை அப்படி உங்களுடைய சித்தத்துக்கு ஏற்ற பாத்திரமாக வணைந்து கொள்ளுங்கள் என்று ஆண்டவரிடத்தில் நாம் நம்மை ஒப்பு கொடுக்க வேணும். பரிசுத்தமாக இருக்க வேணும். ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்க வேணும். ஆண்டவர் பயன்படுத்துகிற கனத்துக்குரிய பாத்திரமாக இருக்க வேணும். ஆண்டவரே, நான் கனத்துக்குரிய பாத்திரமாக இருக்க வேணும். இந்த ஜெபம் நமக்கு தேவை, இந்த அர்ப்பணிப்பு நமக்கு தேவை, இந்த ஒப்பு கொடுத்தல் நமக்கு தேவை. ஆண்டவரே, நான் கனத்துக்குரிய பாத்திரமாக, என் ஆண்டவரால் நிரப்பப்பட்ட அநேகருக்கு ஆசீர்வாதம் தருகிற பாத்திரமாக என்னை மாற்றும் ஆண்டவரே என்று ஜெபிப்போம். அப்படி நம்ம அர்ப்பணிப்போம், ஒப்பு கொடுப்போம். அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் 1837 பிறந்த அருமையான டிஎல் மூடி என்ற பிரசங்கியார் ஆண்டவருக்கு நன்றாக ஊழியம் செய்தார். ஆரம்ப காலத்தில் அவர் பெரிய தொழில் அதிபராக இருந்து, பெரும் செல்வந்தராக இருந்து, அதை விட்டு ஆண்டவருடைய பணிக்கு அவர் வந்தார். ஆண்டவருடைய பணியில தன்னை ஈடுபடுத்தி கொண்டார். அங்கே உள்நாட்டு போரின் போது காயப்பட்ட வீரர்களுக்கு சேவை செய்து பணியாற்றினார். ஆண்டவருடைய அன்பை வெளிப்படுத்தினார். அவர் பெரிய பிரசங்கியாராக காணப்பட்டார். அவர் ஆத்ம பாரத்தோடு ஆண்டவருக்கு பணி செய்கிற ஒரு நல்ல ஊழியராக காணப்பட்டார். 19ஆம் நூற்றாண்டின் மிகப்பெரிய எழுப்புதல் பிரசங்கியார் என்று அவரை அழைத்தார்கள். ஏராளமான பேரை, ஆயிரக்கணக்கான மக்களை ஆண்டவருக்கு நேராக நடத்தினார். வல்லமையுள்ள ஒரு ஊழியக்காரர். அவர் ஆண்டவருடைய சமூகத்துக்கு போகும்போது மரிக்கும் தருவாயில இந்த உலகம் கீழே போய்கொண்டிருக்கிறது, பரலோகம் எனக்கு தெரிய ஆரம்பிக்கிறது, நான் பரலோகத்தை நோக்கி பயணிக்கிறேன் என்ற நிச்சயத்தோடு கூட அதை சொல்லிக்கொண்டே உலகம் கீழே போகிறது, எனக்கு பரலோகம் தெரிய ஆரம்பிக்கிறது என்று சொல்லிக்கொண்டே மரணத்தை சந்தித்தார். ஆண்டவருக்காக இறுதி வரைக்கும் வாழ்ந்த அருமையான ஒரு மனிதர். அவர் சொல்றாரு, God is not interested in golden or silver vessel. நல்ல தங்க வெள்ளி பாத்திரத்தில் ஆண்டவருக்கு இஷ்டம் இல்லை. God is interested only in clean vessel. God can use only clean vessel. சுத்தமான பாத்திரத்தை தான் ஆண்டவர் விரும்புகிறார். தங்கம் வெள்ளி பாத்திரம் இல்லை, சுத்தமான பாத்திரத்தை ஆண்டவர் விரும்புகிறார் என்று அவர் சொல்கிறார். நான் சுத்தமான பாத்திரமாக இருக்கிறேனா? ஆண்டவர் என்னை பயன்படுத்த முடியுமா? நான் சுத்தமான பாத்திரமாய் ஆண்டவருக்காக வாழ்கிறேனா? ஆண்டவர் என்னை அப்படி பயன்படுத்தும்படி நம்ம ஒப்பு கொடுப்போம், ஜெபிப்போம், அர்ப்பணிப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த வேளையில் ஆண்டவரே எங்களுடைய ஜெபத்தை கேளு சுவாமி. நாங்கள் முழுமையாக உமக்கு எங்களை அர்ப்பணிக்கிற ஒரு பாத்திரமாக நாங்கள் காணப்பட வேண்டும். பரிசுத்தமாக எங்களை அர்ப்பணிக்க வேண்டும். பரிசுத்தமாக உமக்கு கீழ்ப்படிந்து இருக்கிற ஒரு பாத்திரமாக எங்களை மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அது மட்டுமல்ல ஆண்டவரே, நம்முடைய சித்தத்துக்கு கீழ்ப்படிந்து நீர் எப்படி உருவாக்குகிறீர் அதற்கேற்றபடி எங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள உம்முடைய சித்தத்துக்கு அடுத்த ஆண்டவரே காரியங்களில் மட்டும் ஈடுபட எங்களுக்கு உதவி செய்யும். இப்படியா எங்களை வழிநடத்தும் சுவாமி. இப்படி ஒப்புக் கொடுக்கிற ஒருவரை ஆசீர்வதியும், பயன்படுத்தும். கனத்துக்குரிய பாத்திரமாய் ஆண்டவருடைய வேலையை தீவிரமாய் செய்கிற பாத்திரமாய் பயன்படுத்துகிறாக. இந்த நாளை முழுவதும் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இந்த வியாதியின் பிடியில் இருக்கிற ஒருவரையும் நீர் சுகப்படுத்துங்க, பலப்படுத்துங்க.
ஆண்டவரை யாராவது அப்படி இருந்தால் அவர்கள் பரிபூரண சுகத்தையும் பலத்தையும் கிருபையும் கட்டளையிடுங்க. இயேசுவின் பிரசன்னம் கிருபைகளை தொடுவதாக, ஆசீர்வதிப்பதாக. இந்த நாள் முழுவதும் உடைய கிருபைக்கும் பிரசனத்துக்கும் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூய ஆவியானுடைய ஐக்கியமும் நம்ம நேரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் தங்கியிருப்பதாக, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென்.